அன்பிற்கினி என் தமிழ் நெஞ்சங்களே, இந்த பதிவில் நம்ம சென்னையில் உள்ள முக்கியமான சிவத்தலங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அனுபவம் இனிமையாக அமைய வாழ்த்துக்கள். கபாலீஸ்வரர் டெம்பிள். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் பழமையான சிவத்தலங்களில் ஒன்றாகும். இன்று நாம் பார்க்கும் இந்த ஆலயம் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. ஆனால் அசல் கபாலீஸ்வரர் கோவில் கடற்கரையோரம் இருந்ததாக வரலாறு கூறுகிறது. பிரம்மனின் ஆணவத்தை அடக்க சிவன் அவரது ஒரு தலையை, அதாவது கபாலத்தை கிள்ளியதால் இங்குள்ள இறைவனுக்கு கபாலீஸ்வரர் என்று பெயர் வந்தது. அன்னை பார்வதி தேவி மயில் உருவம் எடுத்து இறைவனை நோக்கி தவம் புரிந்த தலம் இது. மயில் தவம் செய்ததால் தான் இந்த ஊருக்கு மயிலாப்பூர் என்ற பெயரே வந்தது. இக்கோவிலின் தலவிருட்சம் புன்னை மரம். இங்குள்ள புன்னைவனநாதர் சந்நிதியில் பார்வதி தேவி மயில் உருவில் சிவனை பூஜிக்கும் சிற்பத்தை காணலாம். ஆண்டுதோறும் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழாவும் 63 வீதி உலாவும் காண கிடைக்காத காட்சிகள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் சூழ நாயன்மார்கள் பல்லக்கில் வரும்போது மயிலாப்பூரே கைலாயமாக மாறும். வானை முட்டும் 120 அடி உயர ராஜகோபுரம். கட்டிடக்கலையின் பிரம்மாண்டத்தை பறைசாட்டும் இந்த கோபுரத்தில் செதுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதை சொல்லும். கபாலீஸ்வரரின் அருளும் கற்பகாம்பாளின் கருணையும் நிறைந்த இந்த தலம் வெறும் கோவில் மட்டுமல்ல, அது தமிழர்களின் கலை பொக்கிஷம். இங்கே ஒரு மகா அதிசயம் நிகழ்ந்தது. பாம்பு கடித்து உயிரிழந்த பூம்பாவை என்ற பெண்ணின் எலும்புகளை ஒரு குடத்தில் வைத்து திருஞான சம்பந்தர் பதிகம் பாடினார். மயிலாப்பூர் கபாலீஸ்வரரை வணங்காமல் செல்வது முறையா என்று அவர் பாட, எலும்புகள் பெண்ணாக உருமாறி உயிர் பெற்று வந்த அதிசயம் இந்த மண்ணில் தான் நடந்தது. பதினாறாம் நூற்றாண்டில் தற்போதைய இடத்தில் விஜயநகர மன்னர்களின் காலத்தில் கட்டப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சென்னை திருவான்மியூரில் அமைந்துள்ள அருள்மிகு மருந்தீஸ்வரர் திருக்கோயில் பக்தர்களால் நோய் தீர்க்கும் திருத்தலமாக போற்றப்படுகிறது. வால்மீகி முனிவர் செய்த பாவங்கள் நீங்க நாரதரின் அறிவுரைப்படி திருவான்மியூர் வந்து சிவபெருமானை வழிபட்டதால் இவ்வூர் திருவான்மிகியூர் என்று அழைக்கப்பட்டது. நோய்களையும் துன்பங்களையும் நீக்கி உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை வழங்கும் தெய்வமாக இவர் கருதப்படுகிறார். அகத்திய முனிவருக்கு சிவபெருமான் இங்குதான் பல்வேறு மூலிகைகளின் மருத்துவ குணங்களை உபதேசித்ததாக கூறப்படுகிறது. ஓம் நம சிவயா. ஓம் அகத்தியரய நமஹ. இதனால் இறைவன் மருந்தீஸ்வரர், அதாவது மருந்துகளின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். 9ஆம் நூற்றாண்டு மற்றும் 11ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால், குறிப்பாக முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் விரிவுபடுத்தி கட்டப்பட்டது. பின்னர் வந்த விஜயநகர மன்னர்களும் இக்கோயிலின் திருப்பணிகளில் முக்கிய பங்காற்றியுள்ளனர். இக்கோயிலில் வழங்கப்படும் வன்னி இலை மற்றும் விபூதி பிரசாதம் நோய் தீர்க்கும் மருந்தாக கருதப்படுகிறது. மருந்தீஸ்வரர் மேற்கு நோக்கி அமர்ந்து அருள் பாலிக்கிறார். அப்பையர் தீட்சிதர் என்ற பக்தருக்காக இறைவன் மேற்கு நோக்கி தரிசனம் தருகிறார். இக்கோயிலின் மூலவர் சுயம்புமூர்த்தி. காமதேனு தன் பாலால் இவரை அபிஷேகம் செய்ததால் பால்வண்ணநாதர் என்ற பெயரும் உண்டு. இக்கோயில் திராவிட கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்குகிறது. இங்குள்ள தூண்களில் மிக நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் உள்ளன. அருள்மிகு மருந்தீஸ்வரர் திருக்கோயில் ஆன்மீகமும் ஆரோக்கியமும் ஒன்றாக இணையும் அரிய திருத்தலமாக விளங்குகிறது. சென்னை பாரிமுனையில் பாரிஸில் அமைந்துள்ள அருள்மிகு காளிகாம்பாள் காமடேஸ்வரர் திருக்கோவில் மிகவும் பழமையான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஒன்றாகும். இக்கோவில் முதலில் கடற்கரையோரம், தற்போது கோட்டை இருக்கும் பகுதியில் இருந்தது. அப்போது நெய்தல் நில காமாட்சி என்று அழைக்கப்பட்டது. கிபி 1639 பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டத் தொடங்கியது. அங்கிருந்த இக்கோவில் தற்போதுள்ள தம்புச்செட்டி தெரு பகுதிக்கு மாற்றப்பட்டது. இக்கோவில் விஸ்வகர்மா சமூகத்தினரால் கட்டப்பட்டு பல நூற்றாண்டுகளாக அவர்களாலேயே நிர்வகிக்கப்பட்டு வருகிறது.
அக்டோபர் 3, 1677 அன்று சத்ரபதி சிவாஜி இக்கோவிலுக்கு வந்து காளிகாம்பாளை வழிபட்டதாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. விடுதலை போராட்ட வீரரும் கவிஞருமான மகாகவி பாரதியார் சுதேசமித்திரன் இதழில் பணியாற்றிய போது இக்கோவிலுக்கு அடிக்கடி வருவார். அவர் பாடிய புகழ்பெற்ற யாதுமாகி நின்றாய் காளி என்ற பாடல் இக்கோவில் அன்னையை தரிசித்த பிறகு உருவானதாக கூறப்படுகிறது. இங்கு அன்னை காளிகாம்பாள் மிகவும் சாந்தமான சுரூபத்தில் காட்சியளிக்கிறாள். ஆரம்ப காலத்தில் உக்கிர தெய்வமாக இருந்த அன்னைக்கு ஆதிசங்கரர் அர்த்தமேரு பிரதிஷ்டை செய்து அன்னையை சாந்தப்படுத்தியதாக ஐதீகம். இங்குள்ள காமடேஸ்வரரை வழிபட்டால் கடன் நீங்கும் என்பதும் காளிகாம்பாளை வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை.